ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் வீடியோவில் கைமா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, காய்கறிகள் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு ஜீரகத்தை போட்டு பொரிய விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா சவந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க காய்கறினாலே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி காய்கறிகளை கட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்க விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இந்த டயத்தில் கரம் மசாலா போட்டு நம்ம இந்த மசாலா கலவையை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை விட்டு தோசை மாவை சின்ன சின்ன தோசையாக ஊற்றணும். அந்த தோசை மாவை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக தான் எடுத்துக்கணும். தண்ணியாக எடுத்தோம்னா இந்த மாதிரி சின்ன தோசை ஊற்ற முடியாது. அதனால் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மினி தோசை ஊற்றுறது உங்களுக்கு சிரமமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பெரிய கனமான தோசையாக ஊற்றி கூட அது சின்ன சின்னமாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மினி தோசை ஊற்றினா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஷேப்காண்டி அவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்காண்டி சிரமத்தை பார்க்காம மினி தோசை நீங்கள் ஊற்றி கொடுக்குறதே நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு மினி தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மினி தோசை எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள் மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டியது தான். அந்த தோசையில் நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி கிண்டுறப்ப அந்த தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் குழந்தைங்க இந்த கைமா தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கைமா தோசைக்கு சைடிஷ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இதுக்கு சைடிஷ் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெயை விட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதோட பூண்டு கொஞ்சம் நச்சு போட்டுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தக்காளியும் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள். இந்த சட்னி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு நம்மளுக்கு கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு சைடிஷ் தேவையில்லை. நம்ம பெரியவங்க மட்டும் சைடிஷ் எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து குழந்தைங்க என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் பல வீடியோக்கள் என்னோடய சேனலை பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.